நான் வந்து பார்த்துட்டு போனேன்ல. இதுக்கு முதலமைச்சர் சொல்றாரு, அந்த நெல்லாம் கொண்டாந்து அடுக்கி வச்சிருந்தாங்கல்ல வெளியில, நம்முடைய விவசாயிகள் அறுவடை செஞ்சு மூட்டை பிடிச்சு வெளியில கொண்டாந்து விற்பனைக்கு நேரடி கொள்முதலத்தில் விற்பனைக்கு அடுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வியாபாரி கொண்டாந்து அடுக்கி வச்சிருக்காங்களாம். வியாபாரிகள் கொண்டாந்து அடுக்கி வச்சிருக்காங்களாம். எவ்வளவு பச்சை பொய், எவ்வளவு விவசாயிகளை எப்படி கொச்சப்படுத்துறாரு. விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து அவர் ரத்தத்தை வேர்வையா மண்ணிலே சிந்தி இந்த நெல்மணிகளை உற்பத்தி செஞ்சு விற்பனை கொண்டாந்து வச்சிருந்தா இதற்கு தீர்வு காணத்துக்கு வக்கு இல்லை. ஆனா இவரெல்லாம் வியாபாரி. எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்று திட்டமிட்டு அவளை தூண்டி விட்டு அவதூறு பிரச்சாரத்தை செய்வதா சொன்னாங்க. அப்படியே நான் செஞ்சேன். இன்றைக்கு திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் விவசாயிகளை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு அந்த நெல்மணிகள்லாம் முளைச்சு போச்சு. அவருக்கு அந்த கஷ்டம் அவருக்கு தாங்க தெரியும். உழைத்தவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நானும் ஒரு விவசாயி, அதனால அவர் பட்ட துன்பம், ஒரு விவசாயி படுகின்ற துன்பம் ஒரு விவசாயிக்கு தான் தெரியும். ஆனா இப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் பிறந்த செல்வ சீமையில் பிறந்தவர், அங்க செல்வாக்கில் வாழ்ந்தவர். ஏழை என்றால் ஒன்றும் தெரியாது.